मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஹாய் கிட்டி. உன்னோட பார்ட்டி ரொம்பவே கலக்கலா இருக்கு. வந்ததுக்கு தேங்க்ஸ் गाइस. வாவ், இத்தனை வகையான கேக்குகளா? வாவ், பைனாப்பிள் ஷேப்ல கேக்கு. அட ஆரஞ்சு ஷேப்லயும் கேக்கு. அட்ராசக அட்ராசக அட்ராசக. அடங்க மிளகா ஷேப்ல கூட கேக் இருக்கு. வாவ் வாவ். போபட், உன்னால பாவம் இப்பலாம் மிளகா சாப்பிட முடியல. அதனால இன்னைக்கு மிளகா சாப்பிடுற வாய்ப்பு மட்டும் விட்டுறாத என்ன? நீ சொல்றது கூட சரிதான். நீ எதுக்காக என் மேல இவ்ளோ அக்கறை வைக்கிற? நான் உன் மேல நிறைய அக்கறை வச்சுட்டேனா? சாரி, நான் மறந்து போய் உன் மேல அக்கறை வச்சுட்டேன். என்ன இது இப்படி ஆயிடுச்சு? ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க நிறைய மிளகா வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? அது எங்க போச்சுன்னு இப்ப நான் சொல்றேன். இரு. ஓய், அங்க என்னப்பா நடக்குது? கிட்டி அவளோட பாட்டிக்கு இன்ஸ்பெக்டர் பாண்டா, நந்து அப்புறம் இந்த கேல பசங்களை கூப்பிட்டுருக்கா. என்ன கூப்பிடவே இல்லையே. ஹலோ, என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹலோ. நான் எவ்வளவு லக்கி தெரியுமா? என்ன கிட்டி என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கா. இந்த பார்ட்டிக்கு கிட்டி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கா. இந்த பார்ட்டிக்கு வர முடியாதவங்களுக்கு நான் லைவ்ல இந்த பார்ட்டியை உங்களுக்காக காட்ட போறேன். நீங்களே பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான பார்ட்டின்னு. நீங்க நிம்மதியா உங்க வீட்ல உட்காந்து உங்க சோஃபால இருந்து உங்களுடைய பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எங்கேயும் போயிடாம இங்கே இருங்க. நான் உங்களுக்காக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இந்த வீடியோஸ்க்கு யார் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஷ்யூ பேப்பர் கிஃப்டா. என்ன உங்களுக்கு அழுக வருது இல்ல? பாவம், பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கல்ல. கண்ணா சார் என்னோட பைக்கை எடுத்துட்டு போய் தான் பார்ட்டிக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் பண்ணாரு. என்னையும் தான் கூட கூட்டிட்டு சிட்டில அங்க எங்கன்னு சுத்தினாரு. கிட்டி அவளோட பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணல. அப்புறம் இன்னொன்னு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடாதீங்க. கிட்டி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. அடுத்த பார்ட்டிக்கு கண்டிப்பா உங்களையும் கூப்பிடுவா. உன்னை பார்க்க கூடாதுன்னா டிவி ஆஃப் பண்ண. என்னை வெறுப்பேத்துறதுக்காகவே நீ ஆனாயிட்டியா? என்னோட டிவியா இல்ல அந்த ஏழைகளோட டிவியா? என்னால என்ஜாய் பண்ண முடியாத பார்ட்டிய அந்த ஏழைகளை என்ஜாய் பண்ண விட மாட்டேன். வாவ், இந்த குலாப் ஜாமுன் எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. அராசக்கா அராசக்கா அராசக்கா. இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடிய அதிர்ஷ்டம் எனக்கு சுத்தமா இல்ல போல இருக்கு. என்ன புரிஞ்சுதா? இந்த கரண்ட்டுக்கு என்னதான் ஆச்சு? கண்ணா சார், நீங்க பில் கட்டவே இல்லையா? மாஸ்டர் என்ன ஃபெயில் பண்ணிட்டாரு. பதில் நான் முந்தா நேத்து பில்ல கட்டிட்டேன். கைத்தட்டல்ஸ். கவலையை விடுங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹலோ,
உங்க வீட்ல கரண்ட் போயிடுச்சா? அப்ப உடனே பின்னாடி இருக்கிற கம்பத்துக்கிட்ட போங்க. யாரு பேசுறாங்க பன்னி? கஸ்டமர் கேர்ல இருந்து கரண்ட் மறுபடியும் வரதுக்கான வழியை சொல்றாங்க. ஆ. இப்ப கம்பத்துல இருந்து கீழே இறங்குங்க. இப்ப மறுபடியும் மேல போங்க. திரும்பி கீழே இறங்குங்க. இப்ப ஒரு சைடு மூக்க மூடிக்கிட்டு இன்னொரு பக்கம் இழுத்து விடுங்க. இதையே மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? உங்களுக்கு கரண்ட் வேணுமா வேணாமா? அப்படி பண்ணாதான் சரியாகும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். மறுபடியும் கம்பத்துல ஏறுங்க. இப்ப நீல ஒயரோட மஞ்சள் ஒயரை கனெக்ட் பண்ணுங்க. மஞ்சள் ஒயரோட பச்சையை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒயர் நீளமாயிடுச்சா? ஆமா. இப்ப அதுல பட்டத்தை கட்டி மேல பறக்க விடுங்க. என்னது? அட விளையாட்டுக்கு சொன்னப்பா. கரண்ட் இல்லல்ல, அதான் கொஞ்ச நேரம் உங்களோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். கரண்ட் எப்படி வர வைக்கிறது நாங்களே பாத்துக்கிறோம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வீட்ல எவ்வளவு கண்ணாடி இருக்கோ அது எல்லாத்தையும் இங்க கொண்டு வாங்க. ஐடியா. கண்ணா சார், இன்னும் டார்ச் வேணும். வாவ் பனி, இந்த டிஸ்கோ லைட் ஐடியா ரொம்ப கலக்கலா இருக்கு. கரண்ட் போனது நல்லதா போச்சு. இதுக்கு உடனே வேற ஏதாவது பண்ணி ஆக்கணும். வயித்துல எலி குடுகுடுன்னு ஓடுது. ஏதாவது ஆர்டர் பண்ணா நல்லா இருக்குமே. அடேங்கப்பா, எவ்வளவு ஃபாஸ்ட் சர்வீஸா இருக்கு. ஆர்டர் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள ஆர்டரே வந்துருச்சு. அட இந்தாங்க வாங்கிக்கிங்க உங்க ஆர்டரு. இதை யாரு ஆர்டர் பண்ணா? நீ? யாரும் ஆர்டர் பண்ணல, அவனே வந்து கொடுத்துட்டு போனா. வா, நான் பார்ட்டில ஃப்ரீயா சாப்பிட வந்தேன். ஆனா எங்க பார்ட்டிக்கு ஃப்ரீயா தான் சாப்பாடு வந்திருக்கு. என்ன புரிஞ்சுதா? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பெயிண்டிங் பண்ணுங்க. யாருக்கு பசிக்குதோ அவங்க வந்து சாப்பிடுங்க. யாருக்கு பசிக்குது? எனக்கு பசிக்கவே இல்ல. எனக்கு பசிக்குது. சரி சரி, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. இப்ப பார்க்கலாம் ஆட்டத்தை. இப்ப நான் அந்த சாப்பாட்டுல போட்டிருக்கிற டிரான்ஸ்போர்ட் மசாலா, சாப்பாடு தம் தம் பிரியாணி, ட்ரக் ரொட்டி, அப்புறம் புர்ரான்னு தந்தூரி இருக்க போகுது. இத சாப்பிட்ட உடனே 4 பேரும் வண்டிகளை போல பிஹேவ் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப். ஒரு டிக்கெட் 10, ஒரு டிக்கெட் 10, ஒரு டிக்கெட் 10. டிரைவர் வண்டி எடு. ஓகே கண்டக்டர். கீ கோ டக் 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 சுக் 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 டக் டக் டக். இப்ப இவங்க 4 பேரையும் கிட்டி பாத்தியை விட்டு வெளியில அனுப்பிடுவா. 2 பேரு முன்னாடி 2 பேரு பின்னாடி. 2 பேரு கீழே 2 பேரு மேல. சாரி, கார்பரேட்டர்ல ஏதோ அடைச்சிருக்கு. வாங்க உட்காருங்க. ஜாலியா இருக்கு. ஒரே டிக்கெட்ல 4 டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு வந்துட்டேன். ஆமாப்பா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டியா நான் இதுவரை பார்த்ததே இல்லப்பா. ஆல் தேங்க்ஸ் டு ஹனி, பனி, ஜோர்தான், அப்புறம் பாப்பாட். இவங்கெல்லாம் டக் 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 டக். இந்த டெலிவரி பாய் சன்னியோட மாஸ்க் போட்டுட்டு பார்ட்டிக்கு வந்திருக்கான். இது சன்னி பெருசு. இப்ப புரிஞ்சிருச்சு. நம்மளோட இந்த பார்ட்டியை கெடுக்கிறதுக்கு நமக்கு இவன் டிரான்ஸ்போர்ட் சாப்பாட ஃப்ரீயா கொடுத்திருக்கான். அதனாலதான் நாம இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சோம். சனி, முதல்ல நீ இந்த பார்ட்டிக்கு வரல. அது போதாதுன்னு பார்ட்டியை கெடுக்க முயற்சியும் பண்ணிருக்கல.
கிட்டி என்ன கூப்பிடலன்னா நான் என் வீட்டுக்கே போக மாட்டேன். அப்படி நீ கூப்பிடாதப்போ உன் பார்ட்டிக்கு மட்டும் எப்படி நான் வர முடியும்? அப்படி இருந்தும் நீ பார்ட்டிக்கு வந்திருக்க, என்ன புரிஞ்சுதா? கிட்டி உன்னை இன்வைட் பண்ணிருப்பா, மெசேஜ் கூட பண்ணிருப்பா, அப்போ இன்டர்நெட் இருந்திருக்காது, போனும் பண்ணிருந்திருப்பா, அப்போ டெலிபோன் கட்டா இருந்திருக்கும். கிட்டி ஒன்னும் அவ்வளவு சின்ன மனசு போன கிடையாது. நான் உன்னை இன்வைட் பண்ண சனி, உனக்கு மெசேஜ் கூட பண்ணிருந்தேன். இங்க பாரு, கம் டு மை பார்ட்டி, சேம் டு சனி, 9811 சனி. ஆனா என் நம்பர் 99822 சனி. ஓஹோ, அப்போ நான் தான் தப்பான நம்பருக்கு இன்வைட் பண்ணிட்டேனா? மெசேஜையும் மாத்தி அனுப்பிட்டேன். ஐ எம் வெரி சாரி சனி. இல்ல சாரி, நான் தான் சொல்லணும் கிட்டி. நீ என்ன பார்ட்டி கூப்பிடலங்கிற கோவத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இது முழுக்க என்னோட தப்பு தான். கிட்டியோட பார்ட்டில எல்லாருமே நண்பர்கள் தான், அதோட நாங்களும் உன்னை மன்னிச்சிட்டோம். ஓய், அப்படின்னா நான் இந்த பார்ட்டில ஒரு ஆளா? நானும் சோபா மேல ஏறி டவல் டான்ஸ் பண்ணுவேன், எல்லாரையும் கட்டாயப்படுத்தி மேங்க ஜூஸ் குடிக்க வைப்பேன், ஜனங்களை தூக்கி தூக்கி பூல்ல போடுவேன். ஏஹே ஆஹா ஏஹே. Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game! Available on Google Play.